ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 49 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 50வது போட்டியாக இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. மிகவும் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். இரு அணிக்கும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கின்றது. அதற்கு முன்பாக நேற்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இடையே நடைபெற்றது. இந்த போட்டியில் நாம் கூறியது போலவே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி வாகையை சூடினார்கள், வெற்றி பெற்றார்கள். நாம் கூறிய பிளேயர்களில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார்கள். பேர்ஸ்டோ, ரில்லி ரிசோவோ, ரஹானே, சசாங் சிங், சாம் கரன், ஹர்பித் பாரர் மற்றும் அர்ஷதீப் சிங் போன்றோர் இடம்பெற்றிருந்தார்கள். ருதுராஜ் கெய்வாட் அவர்கள் நாம் மிஸ் செய்து விட்டோம். அவரது ஜாதக குறிப்புகள் சரியான முறையில் இல்லையா, இல்லை வேறு ஏதேனும் நாம் தவறு செய்கின்றோமா என்று மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து வருகின்றேன். எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உன்னதமான ரிசல்ட்டாக இருக்கும். நேற்றைய தினம் டேரில் மிச்சல் அவர்களை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தேன், அல்லது பேஸ்டோவை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தேன். பேஸ்டோ ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போன்று டேரில் மிச்சல் அவர்கள் முன்னதாக இறங்கியிருந்தார் என்றால் ஒரு ஆட்டம் அபாரகரமாக இருந்திருக்கும். எனவே பிளேயர்கள் டவுன் இறங்குவதில் மாற்றம் நிறைந்தால் அதில் சில மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக உண்டாகும். இன்றைய தினம் சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், ஐடன் மார்க்ரம், கிளாசன், நிதிஷ் ரெட்டி மற்றும் சபாஸ் அகமத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது மார்க்ரம் அல்லது கிளாசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அபிஷேக் சர்மா அவர்கள் ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். டாஸ் போட்டதுக்கு பிறகு டெலிகிராம் லிங்கில் நாம் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். அதே போன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், உனாத் கட், நிதிஷ் ரெட்டி அவர்கள் பவுலிங் செய்தார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஹெட், மார்க்ரம், கிளாசன் மற்றும் ஷமாத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது மார்க்ரமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், நட்ராஜன், உனாத் கட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், ரியான் பராக், ஜுரல், ரோமன் பவல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது பவலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆவேஸ் கான், ட்ரினட் போல்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், ஒரு சுமாரான ஆட்டமாக இருக்கும். சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரோமன் பவல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு அல்லது பராக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அஸ்வின் அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யுவேந்திர சஹால், ஆவேஷ் கான் மற்றும் சந்தீப் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.